ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கனிகளை, ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு சந்தோஷத்தை குறித்து பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை கண்டு, யாருடைய வார்த்தையை கண்டு? பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமா கேட்கும் போதே அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கிரியை செய்ய நம்ம விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கும் போதுதான் நமக்குள்ளே மனமாற்றங்கள் ஏற்படும். இங்க பாருங்க, பேதுருவின் வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் எப்படி பண்ணாங்க? அந்த வார்த்தையை யாருமே எடை போடல. இதுக்கு 20 மார்க்கு, இதுக்கு 100 மார்க்கு, அவர் நல்ல மெசேஜ் எடுக்கிறாரு, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்கல. ஆண்டவருடைய வார்த்தை, அது மனுஷன் பேசல, கர்த்தர் பேசுகிறாரு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்த வார்த்தையாய் பயபக்தியோடு அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில உடனே எல்லாரும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, அவருடைய வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? சில பேர் இல்ல பிளஸ்ஸிங்கை பத்தி பேசினா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பாங்க. சில பேருக்கு கடிந்து கொள்ளுதலை பார்த்து பேசினாதான் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்தாலும் எனக்கு இது பிடிக்காது, அது பிடிக்காது கிடையாது. இது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாய் அதுல குறைய கண்டுபிடிப்பாங்க நிறைய பேர். ஐயோ, அவர் இதை சொல்லிட்டாரு, அவர் இதை சொல்றாரு. குறைய கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம யாரு ஆண்டவருடைய வார்த்தையை ஜட்ஜ் பண்றதுக்கு? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். அது ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய சிந்தையில எல்லாவற்றிலும் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். அப்பொழுது நமக்குள்ளே ஒரு கர்த்தருக்குள்ளே மாறினவர்களாய், புதிய சிருஷ்டியை பெற்றவர்களாய் நம்ம ஒவ்வொருவரும் மாற முடியும். சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது இது நீர் கொடுக்கிற வார்த்தை என்ற உத்வேகத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மன உறுதியோட கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்லா பரமபிதாவே, அப்பா எத்தனோ பேருக்கு ஆக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் நிறைய முறை ஆண்டவரே கர்த்தருடைய மனுஷர்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணும்போது அதில் குறையை கண்டுபிடித்தது உண்டு. நிறைய முறை ஆண்டவரே கர்த்தருடைய மனுஷர்கள் வார்த்தையை டெலிவர் பண்ணும்போது அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன மனசில் வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கண்டு ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் மனமாற்றப்பட கிருபை செய்யுங்க. இது நீங்க தான் பேசுறீங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு பயபக்தியோட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் போது அது எங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை தரும் ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் நாங்கள் கேட்குற மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது சொல்றோம், ஆனா எங்களுடைய வாழ்க்கையில கிரியை இல்லை, பார்க்க முடியல ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மன சந்தோஷத்தோடு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை உங்க பலிப்பீடத்துல கொடுக்கும்போது ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யுமே. வார்த்தை கிரியை செய்ய எங்களை நாங்க விட்டு கொடுக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய சுயம் சாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ தேவைக்கு, ஏதோ ஆண்டவரே எங்களுடைய கேள்விகளுக்கான பதிலுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வேத வார்த்தைகளை, தெய்வ வார்த்தைகளை கேட்காதபடி ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் என்னோடு என்ன சொல்ல விரும்புகிறார், அவருடைய வார்த்தை என்ன என்கிற ஒரு பயபக்தியோடு ஆண்டவரே அந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மனம் மாறினவர்களாய் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே, நிம்மதி இல்லாமல் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே உங்களுடைய பலிப்பீடத்தில் ஆண்டவரே அழுது கொண்டிருக்காங்களோ, என் கர்த்தர் மாற்றத்தை நீ தருவீராக. இதோ நான் ஒரு ஊழியக்கார பார்க்குறேன், நீங்க உங்க ஆலயத்துல முழங்கார் படியிட்டு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக. காலையில எனக்கு அதுக்கு ஒரு பதில வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழங்கால் படிட்டு உங்க ஆல்டர் பக்கத்துல நீங்க முழங்கார் படியிட்டு அழுகிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே உங்க ஜபத்தை கேட்டு அவங்களுக்கான பதிலை அவர் கட்டளையிடுவது அவருக்கு லேசான காரியம். அப்பா, நீங்க அப்படியே பதில கொடுக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.